ராஜ்யபாரங்கள் ஏன் விழுந்தன என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏற்கனவே நாம் எகிப்திய சாம்ராஜ்யமும் அசிரிய சாம்ராஜ்யமும் ஏன் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆவது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற 8 சாம்ராஜ்யங்கள், அதில் 5 பேர் விழுந்தார்கள்னு இருக்கு. இந்த 5 பேர் ஏன் விழுந்தார்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முதலாவது எகிப்தை பார்த்து விட்டோம், அசிரியாவை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க போகிறது 3வது சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதாவது கிமு 600ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து இந்த சாம்ராஜ்யங்கள் இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யத்தில் வந்த பிரபலமான ராஜாவாக நேபுகாத் நேச்சார் பார்க்கப்படுகிறார். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு அப்பா ஒருத்தர் இருந்தார், அவரும் ஒரு பிரபலமான ராஜா தான். அவர்கிட்ட இருந்தால் ராஜ்யபாரம் நேபுகாத் நேச்சாருக்கு வருகிறது. ஆனால் நேபுகாத் நேச்சாருடைய காலம் தான் வல்லரசின் காலம். முழுவதுமாக உலகத்தை அவர் ஆளுகை செய்கிறதான காலம். உதாரணமாக 1931 வரைக்கும் சாதாரண நாடாக தான் இருந்தது. 31க்கு பிறகு அது வல்லரசாக மாற்றப்பட்டது. அதே மாதிரி இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் என்பது ஹமுராபி காலத்திலிருந்து காணப்பட்டாலும் கூட நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் அது வல்லரசாக காணப்பட்டது. ஆனால் இந்த பாபிலோன் என்பது அதிகப்படியாக எருசலேமுக்கு பிறகு வேதத்தில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுகிறதான ஒரு நகரத்தின் பெயர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாபிலோன் வந்து எப்படி எருசலேம் நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் உலக பிரகாரமாகவும் இருக்கிறதோ, அதே மாதிரி பாபிலோன் என்பது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுக்கு உலக பிரகாரமான ஒரு பட்டணமாகவும் ஈவில் ஸ்பிரிட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருக்கிறது. உதாரணமாக தேவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேமில் இருக்கிற மாதிரி பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பாபிலோனில் முதல்ல ஆரம்பித்தது. அங்கிருந்து தான் எல்லாம் விரட்டப்பட்டது. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற வரைக்கும் பாபிலோன் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பேதுரு நிருபங்களை எழுதும் போது பாபிலோனிலும் அந்த நிருபங்கள் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு பாபிலோன் என்கிறதான பட்டணம் அழிக்கப்பட்டு அதனுடைய ஸ்பிரிட் இப்பொழுது இருக்கிறது. அதனால தான் நம்ம 7 மலை உள்ள நகரத்தில் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாள். அந்த ஸ்பிரிட் இருக்கிறது, அந்த ஆவியானது கிரியை செய்கிறது. இந்த பாபிலோன் என்பது மாந்திரீகத்திற்கும் இன்னும் பலவிதமான அருவருக்கத்தக்க காரியங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் பேர் போனதான இடம். அது அந்த காரியங்கள் அங்கிருந்து கிரியை செய்து உலகம் முழுவதும் போனது. எப்படி எருசலேமிலிருந்து புறப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய தொடங்கினாரோ 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அதே மாதிரி பாபிலோன்லேருந்து புறப்பட்டு தான் இந்த ஆவிகள் எல்லாம் உலகம் முழுக்க போச்சுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த பாபிலோனில் வந்த இந்த ராஜா யாருன்னு சொன்னால் நேபுகாத் நேச்சார். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? முதலாவதாகவே அது வந்து நியூ வேர்ல்டு ஆர்டருடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. உதாரணமாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலேயே இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன அங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். வானலாவே ஒரு கோபுரம், நமக்கு பேர் உண்டாகும்படி ஒரு நகரத்தை கட்டுவோம். இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாகும்படி நகரத்தை கட்டினது தான் அங்கே பிரச்சனை, அவங்க வந்து சுய பெருமையை விரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அங்கே நகரம் கட்டினது தான் பிரச்சனை. நகரமே அவர்கள் கட்டக்கூடாது. என்ன நகரம் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய திட்டத்தில் ஒரு நகரம் இருக்கிறது. இது தேவனுடைய திட்டத்தில்னா நான் சொல்கிறது ஆதீனத்தில். இந்த திட்டத்தை பற்றி ஆண்டவர் சிலருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துருந்தார். இந்த திட்டத்தை பற்றின வெளிப்பாடு யாருக்கு இருந்ததுன்னா ஆபேலுக்கு இருந்தது. ஆபேலிருந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆபேலிருந்து 32வது வசனத்தில் பின்னு நான் என்ன சொல்லுவேன், சிம்சோன், எப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டும், காலம் போதாதுன்னு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷன் இருந்துச்சு. என்ன விஷன்? ஆபேலிருந்து தீர்க்கதரிசிகள் வரைக்கும் என்ன விஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர் காத்திருந்தார். அப்போ அந்த நகரம் என்பது எதை குறிக்கிறது? புதிய எருசலேம், வரப்போகிற நகரம். ஸோ இந்த வரப்போகிற நகரம் ஒன்று இருக்கிறது என்கிறதான விஷன் எப்போ இவங்களுக்கு கிடைச்சிச்சோ அப்போவே பிசாசு என்ன பண்ணிட்டான், அதற்கான இன்னொரு மாடல், இன்னொரு நகரத்தை அவன் உண்டாக்கினான். அந்த நகரம் தான் காயின் உண்டாக்கின நகரம். தன்னுடைய பையன் பேரில் அதை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நகரம் என்பது பிசாசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். தேவன் ஒரு நகரத்தை உண்டாக்க போகிறார். அதுக்கு மாடலாக நான் எப்போ சொல்லுவேன், தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு திட்டத்தை பூமியில் பிசாசு உண்டாக்குவார். வானத்தில் உங்களுக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதே மாதிரி பூமியில் ஒன்று உண்டாக்கி அது வந்து ஒரு இம்மைக்குரியது, ஒரு அழிவுக்குரியது, அதை கொண்டு வந்து அதன் மேலே உங்களுக்கு வாஞ்சையை வர வைத்து உங்களை அந்த ஒரிஜினல் நகரத்துக்கு போக விடாமல் தடுப்பான். அதுதான் பிசாசுடைய திட்டம். வெறும் நகரத்தை மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பில் நீங்கள் போனீங்கன்னா பரலோகத்துக்கு போய் தேவனிடத்துலேருந்து நீங்கள் ஜீவனிடத்தை பெறக்கூடியதான அழைப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு இங்கே ஒரு வேலையை கொடுப்பான். அந்த வேலையை எப்படி இருக்கும்னு கேட்டிங்க சொன்னால் ஒரு நோபல் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். சோசியல் சர்வீஸ், அநேகருக்கு உதவி செய்வது, இப்படி உங்களை இந்த மாதிரி திருப்பி உங்களை இப்போ என்ன சொல்ல வைப்பான் யோசித்து பாருங்கள். நீங்கள் காணாத தேவனுக்கு என்னென்னவோ ஊழியம் பண்ணுறேன், சுவிசேஷம் சொல்கிறேன், அதை விட ரொம்ப முக்கியம் காண்கிற மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. தேவன் என்ன சொல்கிறாரு, நீ இவனுக்கு சர்வீஸ் பண்ணு இல்லைன்னு சொல்லலை, தேவ சித்தத்தோட பண்ணு. என் சித்தம் இவனுக்கு பண்ண வேண்டியதாக இருந்தால் நீ அவனுக்கு பண்ணு, ஆனால் என்னுடைய சித்தம் ஊழியம் பண்ணா ஊழியம் பண்ணு. என்னுடைய சித்தம் என்னவோ. ஸோ உங்களுடைய ஆல்டர்னேட்டாக உங்களை என்ன செய்வாங்க, திருப்புவாங்க. அது தப்பான விஷயமா தான் இருக்கணும்னே கிடையாது.
பிசாசு எப்பவுமே உங்களை தேவனை விட்டு திருப்பும் போது பாவத்துக்கு திருப்புறானோ இல்லையோ தேவ திட்டத்தை விட்டு திருப்பிடுவான். அதுக்கப்புறம் பாவத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அதான் பிசாசுடைய பிளான். அப்போ ஒரு நகரத்தை காயினை வச்சு கட்டினான். அந்த நகரம் நோவா காலத்தில் அழிக்கப்பட்டது. இப்போ அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் அடுத்த நகரம் கட்டுறாங்க. நம்ம இந்த நகரத்தை மறந்துடக்கூடாது. நம்ம ஏன் இதெல்லாம் பைபிளில் கொடுத்துருக்குறாங்க? காயின் போய் ஒரு நகரத்தை கட்டினான், இது எதுக்கு நமக்கு சொல்லணும்? இது வெறும் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வர்றது சேத்தோடைய வம்சத்தில் வரும். காயினை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படின்னா காயின் தான் வரப்போற ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதை உருவாக்குனது. அந்த நகரத்துக்குள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அந்த நகரத்துக்குள்ள மியூசிக் இருந்தது, அந்த நகரத்துக்குள்ள என்டர்டைன்மெண்ட் இருந்தது, அந்த நகரத்துக்குள்ள வியாபாரம் இருந்தது, அந்த நகரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாமே உலகம். உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாம் அங்க இருந்திருக்கும். உலகத்துடைய ஆரம்பம் அங்க இருக்கும். இதான் பிசாசு உருவாக்குனது. இன்னைக்கும் பிசாசு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஆல்டர்னேட்டா உங்களுக்கு எதை வச்சிருக்கிறான்? மீடியா, உலகத்தில் உள்ள என்டர்டைன்மெண்ட், உலகத்தில் உள்ள உறவுகள், உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள், இது எல்லாத்தையும் ஆல்டர்னேட்டா வச்சு இதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறான். இதான் உலகத்தின் நகரம், இதான் சிட்டி. வேர்ல்ட்லி சிட்டியும் ஹெவன்லி சிட்டியும் ஆப்போசிட். இந்த ஹெவன்லி சிட்டிக்கு அகைன்ஸ்டா கட்டப்பட்ட முதலாவது வேர்ல்ட்லி சிட்டி தான் காயின் கட்டினது. காயின் கட்டின பிறகு அடுத்த சிட்டி யார் கட்டினான்னு கேட்டால் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம். இந்த பாபேல் சிட்டி அழிக்கப்படுது. பாபேல் சிட்டி அழிக்கப்பட்ட பிறகு நினிவே, அசிரிய சாம்ராஜ்யம், அந்த சிட்டியும் அழிக்கப்படுகிறது. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்த சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சாரின் பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த நேபுகாத் நேச்சாருடைய பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறித்து பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல அந்த நகரத்தை பற்றி நான் பேசிடுறேன். நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நேபுகாத் நேச்சாருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் சொல்லக்கூடியதான வசனம் தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருந்தான். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் நகரத்தை பற்றி பேசுறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சிட்டியை கட்டிட்டு அந்த சிட்டி என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பெருமையான வார்த்தை. இல்லைங்க, இதுக்கு பின்னாடி வேறொன்று இருக்கு. வெறும் பெருமை மட்டும் இல்லை, இவன் தேவனுக்கு அகைன்ஸ்டான ஸ்பிரிச்சுவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்கிறான். இந்த பாபிலோன் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தல் 17:5 மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அதே வார்த்தையை இங்க சொல்ற பாருங்க, மகா பாபிலோன். அங்க சொல்லப்பட்ட மகா பாபிலோன், இங்க சொல்லப்பட்ட மகா பாபிலோன். இந்த மகா பாபிலோன் என்பது தேவனுக்கு விரோதமாய் கட்டப்பட்டதான மிகப்பெரிய நகரம். இந்த மிகப்பெரிய நகரத்தை கட்டிவிட்டு அதை பார்க்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் தேவனுக்கு விரோதமாக. ஆனா அவனுக்கு தெரியாது தேவனுக்கு விரோதமாக. அதனாலதான் இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே பல நேரங்களில் நாம யாருக்கு விரோதமாக செயல்படுறோம் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு, இன்னும் நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவர்களுக்கு, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு, ஊழியக்காரர்களுக்கு கூட இந்த ஸ்பிரிட்டை நிதானிக்கிற அறிவில்லை. இது தேவனுக்கு விரோதமாக கட்டப்படுகிறதான கட்டணம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பைபிளில் பலவிதமான உபதேசங்கள் இருக்கு. டீப்பா நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வேத பார்த்த நீங்க கவனிச்சுக்கிட்டு வருவீங்கன்றதுனால உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். பைபிளில் டிராவல் என்பது ஒரு விதமான உபதேசம், பிரயாணம் என்பது. இந்த பிரயாணத்துக்கு யாத்ராகம்னு ஒரு புக்கே இருக்கு. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது ஒரு உபதேசம். ஃபர்ஸ்ட் காயின் கட்டுறாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நினிவே கட்டுறாங்க, அடுத்து பார்த்தா பாபிலோன் கட்டுறாங்க, அடுத்து பார்த்தா ஏழுமலை உள்ள நகரம் கட்டுறாங்க, மகாநகரம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 17. இந்த பக்கம் இவங்க நகரம் கட்டிகிட்டே வராங்க. இந்த சைடு பாருங்க, ஆண்டவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யப்பட்டது? பேழை கட்டப்பட்டது. அதற்கு பிறகு என்ன கட்டப்பட்டது? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம் முடிஞ்ச உடனே அலங்கம் கட்டப்பட்டது. அலங்கம் கட்டப்பட்டு முடிச்ச உடனே தேவாலயம் கட்டப்பட்டது. தேவாலயம் கட்டி முடிச்சு இடிச்ச பிறகு இயேசு சொல்லிட்டு போனாரு, நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறேன், நான் போய் கொண்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் உபதேசம். எப்படி ஒரு டிராவல் என்பது, ஒரு பக்கம் டிராவல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா பூமி எங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். யாரு? பாபிலோன்ல உள்ளவங்க. இவங்க பாபிலோன் ஸ்பிரிட்டை உலகம் ஃபுல்லா கொண்டு போனாங்க. இது ஒரு டிராவல். இதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பூமி எங்கும் சிதறி போனார்கள். அது ஒரு டிராவல். இங்க ஈவில் ஸ்பிரிட் டிராவல் பண்ணுது, அங்க ஹோலி ஸ்பிரிட் டிராவல் பண்ணுது. இந்த ரெண்டு உபதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரியங்கள். நீங்க இன்னைக்கு எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சபையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியவங்க. ஆமா, நாங்க ஆவிக்குரிய சர்ச்சை கட்டுறோம். ஆவிக்குரிய சபை என்பது நீங்களும் நானும். நாம தான் ஆலயம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டாந்தார். இதுக்கு தான் 5 வகையான ஊழியம், இதற்குத்தான் வேதாகமம், இதுக்குத்தான் ஊழியக்காரர்கள், எல்லாம் இதுக்கு தான். எதுக்கு? நம்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கு, இந்த ஆலயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதற்கு, இந்த சரீரம் என்கிறதான பலிபீடத்தையும், ஆத்மா என்கிற பரிசுத்த ஸ்தலத்தையும், ஆவி என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் உண்டாக்குவதற்கு. இதுக்கான ஊழியம் போய் இன்னைக்கு உங்களை வச்சு பெரிய ஆலயங்கள் கட்டப்படுது.
தேவனுடைய சித்தம் என்பது எதில் இருக்கிறது தெரியுமா? உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதில் இருக்கு. என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஊழியர்களும் ஊழியங்களும் உன்னை வைத்து அவர்கள் ஆலயங்களை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறது அர்த்தம். ஒருவேளை இல்லைங்க, ஆண்டவர் எங்களுக்கு திட்டமா சொல்லியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆலயம் எனக்கு கட்ட தான் சொன்னார், சித்தம் தேவ சித்தம் கட்டுங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை தேவன் தான் கட்ட வேண்டும். மகாபாபிலோன் என்பது என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று, ஆனால் நீங்களும் நானும் அவர் நாம மகிமைக்கு என்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்பிரிச்சுவலி we want to be built. நாம இன்னைக்கு பிசிக்கலி பில்ட் பண்ற சர்ச்சை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் எல்லா கதவையும் அடைச்சு வச்சிருக்கிறாரு. உன்னை பில்ட் பண்ணு முதல்ல. இந்த 1 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிசிக்கல் சர்ச்சை மூடிட்டு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை திறந்துருக்கிறார். நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ஜோம் பண்ணுங்க. வீட்டில இருந்து ஜோம் பண்ணுவீங்களோ, கூடி ஜோம் பண்ணுவீங்களோ, எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவீங்களோ, எங்க வேணாலும் ஜோம் பண்ணுங்க. ஆனா நீங்க ஜோம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பியும் சொல்றேன், நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்ப பெரிய சர்ச்சை தேவசித்தம் இல்லையா? அது தேவசித்தமாக இருந்தாலும் உனக்கு விஷன் கொடுத்தவர் அதை கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு என்ன நடக்குது? யாருடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று கட்டப்படுகிறது? பாபிலோனுடைய வீழ்ச்சி எங்கே வந்தது? அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே. நான் சொல்லுவேன், ஊழியக்காரன் எப்பொழுது ஜனங்களிடத்தில் பணம் வாங்கும் நோக்கத்தோடு கூட பிரசங்கம் பண்ணுகிறானோ, அது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், அல்லது மற்ற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், எந்த வகையான ஊழியம், நீங்கள் வெறும் பத்திரிகை ஊழியம் கூட நடத்துங்க, அந்த பத்திரிகை ஊழியத்தில் அவன்கிட்ட பணம் வாங்குற நோக்கத்தோடு கூட நடத்துனீங்கன்னா உன்னுடைய நோக்கம், உன் சிந்தனை உன்னுடைய சிந்தனைக்குள் இருக்கும் போதே தேவன் உன்னை விட்டு விலகி போனார். பணத்துக்கு ஊழியம் பண்ணுவதற்கு நிறைய பேர் என்ன சொல்றோம்? எல்லாவற்றையும் விட்டு நான் இதுக்காக வந்தேன். ஆவிக்குரியவர்கள் கூட எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் இங்கே வந்தோம். சரி, வந்துட்டு என்ன பண்றோம்? இங்கே வந்து இதை வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்க நினைக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோம், இதை வச்சு இப்போ நம்ம எதெல்லாம் விட்டோமோ அதை சம்பாதிக்க நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று, உனக்கென்று நீ எதையாவது கட்டினால், இந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே முதலாவதாக பாபிலோன் ஏன் விழுந்தது தெரியுமா? அது தேவனுக்கு விரோதமான கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுடைய ஊழியம் தேவனுக்கு சாதகமான ஊழியமா, தேவனுக்கு விரோதமான ஊழியமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியம் பண்றோம், யாருக்கு ஊழியம் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு காலத்துல பிசாசுக்கு ஊழியம் பண்ணுவாங்க, தேவனுக்கு ஊழியம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேவன் கூட இருந்துகிட்டே பிசாசுக்கு ஊழியம் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு எதிராக எழும்புறவங்க யாரா இருக்கும்னா பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு காலத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புறவங்க யாருன்னா இஸ்ரவேலே, தீர்க்கதரிசியை அடித்தவளே, ரத்தம் சிந்தினவளே, பலிபீட தண்டையில் கொலை செய்து போட்டவளே, ஆண்டவர் எருசலேமை பார்த்தே சொல்றாரு. கடைசி அவங்க உச்சமா யாரை கொண்டாங்க? இயேசுவையே கொண்டாங்க. இயேசு கூட இருந்தவனே ஒருத்தன் பிசாசா இருந்தான் பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக வெளியே நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்புனாங்க. எழும்பி கிறிஸ்தவம் வளரக்கூடாது சொன்னாங்க. அப்பெல்லாம் கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு. ஆனா இப்போ என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளேயே பிசாசுக்கு ஊழியம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் சிந்தனை நினைத்து கொண்டிருக்கும் போதே எப்படி வாங்கலாம் பிளான் போடுறாங்க, எப்படி வாங்கலாம், எப்படி கட்டலாம். கன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பியும் சொல்றேன், 3வது தடவையாக சொல்றேன், நான் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டம் பண்ணவில்லை. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் சொல்லுகிறதா இருக்கா? அந்த ஆசாரிப்பு கூடாரமானது கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும், லட்சக்கணக்கு செலவாகும். கர்த்தர் தான் கட்ட சொன்னார். ஆனால் தேவைகள் எப்படி வந்தது? கடைசியில் மோசே போதும் நிறுத்துங்கன்னாரு. ஸ்டாப், போதும் எங்கிட்ட இருக்கு. இந்த ஸ்டாப்புங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து என்னைக்காவது வந்திருக்குதா? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா ஸ்டாப் அப்படின்னு? வர வர கன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் போகிறோமே ஒழிய ஸ்டாப்புங்கிறது நம்மக்கிட்ட வரவே இல்லை. பாருங்க, கர்த்தர் ஒரு பிளானை கொடுத்தாருன்னா அந்த பிளான் வந்து முடிஞ்சிருக்கும் அன்னைக்கே. 15 வருஷமா 30 வருஷமா 100 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கு. ஏன்? வந்துக்கிட்டே இருக்கு, கட்டிக்கிட்டே இருக்கும். அது கர்த்தர் கொடுத்ததில்லை. கர்த்தர் கொடுத்த பிளான் இருந்தால் கரெக்டாக முடியும். ஸ்டாப்புங்கிற வார்த்தை ஒன்று வரும். இன்னைக்கு மகாபாபிலோன் விழுந்தது. 2வது, இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இது ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி. 2வது, இந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், குறிப்பாக ராஜாக்கள், இவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. இந்த சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இவர்கள் தேவனை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது மகிமைப்படுத்துவார்கள். வேறு அவங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வேறு வரவே வராது. இப்போ இந்த நேபுகாத் நேச்சாரை வச்சு நான் ஒரு லைன் சொல்கிறேன், கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனம் அவரை கலங்க பண்ணுகிறது. உடனே என்ன சொல்றாரு?
அவர் சொல்ற வார்த்தை 47வது வசனம் 2:47. நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது அதுக்கு முந்தின வசனத்துல ராஜா தானியேலை வணங்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த விளக்கத்தை கொடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஓகே, ரைட், ஃபைன். அப்போ ராஜா என்னவா இருக்கணும்? ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா அன்னிலிருந்து வளர தொடங்கிருக்கணும். நடந்துச்சா? 3ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு? ஒரு சிலை செய்கிறாரு, அதுவும் பொற்சிலை. ஏன்னா 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தானியேலு, அந்த பசும் பொண்ணாகிய தலை நீரேன்ட்டார். இப்போ இவர் பார்த்தாரு, அந்த பொண்ணு நானுனா வெள்ளி வெங்கலம் இரும்பு களிமண்லாம் வேற யாரும் இருக்கக்கூடாது. ராஜ்யபாரம் மொத்தம் யார் தான் இருக்கணும்? நான் தான் இருக்கணும், உலகத்தின் முடிவு வரைக்கும். அதான் நிரந்தர ராஜா அவர் சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல நிரந்தர ராஜா, நிரந்தரம். அந்த நிரந்தரங்கிற வார்த்தை அன்னைக்கு அவர் முடிவு பண்ணிட்டார். யாரு? நேபுகாத்நேச்சர். உடனே பொற்சிலையை செய்கிறார். செஞ்சு 3ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் வணங்கணும், வணங்காட்டி தீயில போடுவேன். இப்போ ஸ்பிரிட் மாறுது பாருங்க. அதுக்கு முந்தின இதில் உங்கள் தேவனே மெய்யான தேவன், உண்மையான ஆவி அவருக்குள்ள வந்திருந்து ஆவியானவருக்குள்ள போயிருந்தார்னா, ஆவி நடத்துக்குள்ள வந்திருந்தார்னா அடுத்த அதிகாரத்தில் இந்த மாதிரி ஒரு கட்டளை வந்திருக்காது. அடுத்து அவர் என்ன பண்ணுவார்? இவரும் தேவனை பணிந்து கொள்கிறவரா மாறி இருப்பார். இப்போ என்ன ஆகுது? பெருமை வருது, மேட்டுமை வருது. சரி, 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? இப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்குறாரு. அவங்க அப்படியே உள்ள 4வது நபராக நிற்கிறாங்க. இது நடந்த உடனே அடுத்து நேபுகாத்நேச்சார் பண்றதை பாருங்க. 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததால் அவர் தமது தூதனை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தால், ஆதலால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். பாருங்க, உடனே மனம் திரும்புதல், இமிடியேட்டா. திருப்பி 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு? நான் கட்டிய மகாபாபிலோன். உடனே வீழ்ச்சி. இதுதான் ராஜாக்கள் இருதயம். ராஜாக்களுடைய இருதயம் இப்படித்தான். இது வெறும் புறஜாதி ராஜாக்கள் மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ராஜாக்களுக்கும் அப்படித்தான். இஸ்ரவேல் ராஜாலேயே ஒரு 2-3 ராஜா தாங்க நல்ல ராஜா. ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தாவீது. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாலமோன் கூட கிடையாது. சாலமோன் ஞானம் தான் பிளஸ் ஆகுது, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ராஜான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் யோசபாத் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு எசேக்கியா, இந்த மாதிரி ஒரு ராஜாக்கள் இருந்தாங்களே ஒழிய, மொத்தமா நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ராஜா சவுல், அப்புறம் சாலமோனு, அதுக்கப்புறம் வந்த எல்லா ராஜாக்களும் மோசமான ராஜாக்கள். ஆகாப்பு, அப்புறம் மனாசே, எல்லாம் மோசமான ராஜாக்கள். சிதேக்கியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராஜாக்களோட இருதயம் மேட்டுமை அடையும். ராஜாக்களோட இருதயம் பணத்துக்கு முன்னாடி போகும். ராஜாக்களோட இருதயம் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். வெளியரங்கமா சொல்லுவாங்க, உங்கள் தேவனே எங்கள் தேவன், இருதயத்துக்குள்ள வராது. இன்னைக்கும் ராஜாக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இதை யார் நம்புறா? நம்ம ஆட்கள் நம்புறாங்க. தானியேல் நம்ப மாட்டாரு. அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கு உலகத்துக்கு ராஜாக்கள்லாம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஓட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை ஓட்டுக்காக பயன்படுத்திக் கொள்றாங்க. உங்களுக்கு ஆதரவாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், நாங்க வந்தா இதை கொடுப்போம், அவங்க அதை கொடுப்போம். எல்லா நாட்டிலையும் சொல்றேன், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஐ எம் டாக்கிங் அபௌட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். வாக்குறுதி கொடுக்கப்படுது. உடனே இயேசு கிறிஸ்துவை போல உண்டா, அவரை மாதிரி தேவன் உண்டா? உடனே இவங்க சொன்ன நம்ம ஆட்கள் பாருங்க, அவர் மேடையில் இப்படி பேசிட்டாரு. அடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குது? அதான் முக்கியம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. உடனே நம்ம ஆட்கள் நம்புறாங்க. ஓ, அவங்க நம்புறேன். இப்பதான் நாம என்ன சொல்லணும் தெரியுமா? தானியேல் மாதிரி சொல்லணும். தானியேல் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கொடுக்கிற கணத்தை தூக்கி அடிக்கிறான். உன்னால வர்ற பதவி எனக்கு தேவையில்லையா? நீ கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லையா? எல்லாத்தையும் தூக்கி போடு. ஏன்? என்னை கனப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்கிற நீ இன்னைக்கு ராத்திரி க்ளோஸ் ஆயிடுவ. பெல்ஷாத்சார் அன்னைக்கு ராத்திரியோட முடிய போறாரு. அப்ப நீ கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தர ஆசீர்வாதம் இல்ல, நீயே நிரந்தரமானவ இல்ல. இந்த நிரந்தரம் இல்லாதவர்கள் கொடுக்கிற நிரந்தரம் இல்லாத ஆசீர்வாதத்துக்கு நிரந்தரமான தேவனை தேடுகிற தேவ மனுஷர்கள் பணிய மாட்டார்கள். பெல்ஷாத்சாருக்கு முன்னாடி அவன் சொல்றான், உன் வெகுமானங்கள் உங்ககிட்ட இருக்கட்டும், உன்னுடைய பொற்சனி உங்ககிட்ட இருக்கட்டும், எல்லாத்தையும் வேற யாருக்காவது கொடு. இப்படி ஒரு ராஜாவை பார்த்து பேச முடியுமா? அதுவும் எப்படிப்பட்ட ராஜா? நல்ல ராஜா கிடையாது, கொடுமையான ராஜா. மறுமாடி ஆடுகளோட உட்காந்து மது அருந்துகிற ராஜா, மோசமான ராஜா, குடிகார ராஜா. அவனை பார்த்து இவன் சொல்றான், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கியா? ஏன்? நீயே இன்னைக்கு நாத்திரி செத்து போற. நிரந்தரம் இல்லாதவர்கள் டெம்பரவரி, ராஜ்ய பாரங்கள் டெம்பரவரி, மேலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் டெம்பரவரி,
உலகம் டெம்பரவரி, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் டெம்பரவரி. அந்த டெம்பரவரிக்காரங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஆவிக்குரியவர்களும் ஊழியக்காரர்களும் நீங்கள் வாஞ்சித்து போகிறீர்களா? அல்லது அழியாத நித்திய ராஜா, அழியாத கிரீடம், ஜீவ கிரீடத்தை தரப்போறாரு, அவர் வரும்போது அவன் கிரீகத்தக்கதான பலன் வரப்போதே, அதை நோக்கி போறீங்களா? இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டு அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா உடனே உங்க வாயில தேவனை புகழ்றதுக்கு பதிலாக அவங்கள புகழ்றீங்க. யாரையும் குறை கூற வேண்டாம், யாரையும் கனவீனப்படுத்த வேண்டாம், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். ஆனா துதிகன மகிழ்ச்சி புகழ்ச்சி அத்தனையும் இந்த புகழ் என் வாயிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருத்தரை புகழாது. அவ்வளோ பெரிய வேதநாயகம் சாஸ்திரியாரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ராஜாவை குறித்து ஒரு பாட்டு பாடு, ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. அவர் சொல்றாரு, இயேசுவையே துதி செய் மனமே, நீ இயேசுவையே துதி செய், வேற ஒரு ராஜாவை குறித்து என் வாயில பாட மாட்டேன். இன்னைக்கு வெகுமானங்களுக்கு பின்னால் ஓடுகிறவர் ஆவிக்குரியவர்கள், வெகுமானங்களுக்கு பின்னால் ஓடுகிற ஊழியர்கள், பதவிகளுக்கு பின்னால் ஓடுகிற ஆவிக்குரியவர்கள், பதவிகளுக்கு பின்னால் ஓடுகிற ஊழியர்கள், ராஜாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தைரியமா சொல்லணும், உங்க வெகுமானங்கள் உங்ககிட்டே இருக்கட்டும், நீங்க வச்சுக்கோங்க. ஏன்? அது உங்களது, நீங்களும் அழிவீங்க, அதுவும் அழியும். ஆனா எனக்கு கொடுக்குற ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அது அழியாத நித்திய ராஜா. அவர் கொடுக்குற வெகுமானங்கள் ஒரு நாளும் அழிந்து போகாது. பாபிலோன் சாம்ராஜ்யம் தேவனுக்கு முன்பாக உயர்ந்த சாம்ராஜ்யமாக இருந்தது. ஆனால் அது தன்னை பிசாசுக்கு விட்டு கொடுத்தது, பிசாசின் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விட்டு கொடுத்தது. ரெண்டாவது மனமேட்டுமைக்கு விட்டு கொடுத்தது. மூன்றாவது ராஜாக்கள் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் மூலமாக ஜெயிக்கப்பட்டது. பெல்ஷாஷார் காலத்தில் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது. 538ஆம் ஆண்டு பெல்ஷாஷாரை வீழ்த்தி கோரேஸ் என்கிற ராஜா ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டார். அதற்கு பிறகு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வளர்ந்தது, பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிவடைந்தது. இன்னைக்கும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய நீட்சியாக ஈராக் இருக்கிறது, ஈராக் என்கிற தேசம் இருக்கிறது. ஈராக்கில் வந்த சதாம் ஹுசேன் கூட ஒரு நாள் சொன்னார், நான் மீண்டும் பாபிலோனை எடுத்து கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாபிலோன் மீண்டும் வராது, கர்த்தர் தள்ளினது தள்ளினதே. மூன்றாவது சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. காரணம் அவர்களுக்குள்ள இருந்ததான மனமேட்டுமை, தேவனுக்கு விரோதமான கன்ஸ்ட்ரக்ஷன், தேவனுக்கு விரோதமான சித்தங்களை தலையிடுதல், எல்லாத்தையும் செஞ்சாங்க. அடுத்த சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷியர்கள். இவர்கள் ஏன் விழுந்தார்கள்? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஷார்ட் சர்மன் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.